தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையினுடைய பாராளுமன்றம் இன்று நள்ளிரவு முதல் கலைக்கப்படுகின்றது. அடுத்த பொது தேர்தல் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடத்தப்பட உள்ளது. அடுத்த புதிய பாராளுமன்றம் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி கூட இருக்கின்றது. எனவே தமிழ் தரப்பாகிய நாங்கள், தமிழ் மக்களாகிய நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்கின்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கின்றது. இந்த தேர்தலை நாங்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகின்றோம், யாருக்கு வாக்களிக்கப் போகின்றோம், யாரை தெரிவு செய்ய போகின்றோம், இது போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தேர்தலிலே போட்டியிடுபவர்களுடைய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அக்டோபர் 1ஆம் தேதி என்பது அடுத்த வாரம். அதற்கு பின்னர் நாட்கள் வேகமாக நகர்ந்தோட ஆரம்பித்துவிடும். எனவே இந்த பொது தேர்தல் என்பது கைக்கட்டிய தூரத்துக்கு வந்துவிட்டது. இந்த தேர்தலை தமிழர் தரப்பாகிய நாங்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம்? என்னுடைய அனுமானத்தின்படி தமிழ் மக்களாகிய எங்களுக்கு 3 சவால்கள் இருக்கும் என நான் கருதுகின்றேன். அந்த 3 முக்கியமான சவால்களையும் உங்களுக்கு முன்னால் வைக்கின்றேன். அதை பற்றி நாங்கள் தொடர்ந்து கலந்துரையாடுவோம். அதனை அடுத்து உங்களுக்கு தோன்றுகின்ற விடயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கீழே கருத்திலே போடுங்கள். அதனைத் தொடர்ந்து நாங்கள் விவாதிப்போம். இம்முறை சிறந்த ஒரு அணியை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். சரி, தமிழ் மக்களாகிய நாங்கள் எதிர்கொள்ள இருக்கின்ற அந்த 3 முக்கியமான சவால்களில் முதலாவது சவால் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், தென்னிலங்கையில் இப்போ ட்ரெண்டிங்காக போய்கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஊழலற்ற ஆட்சி. அதுதான் இப்போ தென்னிலங்கையில் பிரபலமாக போய்கொண்டிருக்குது. எல்லா மக்களாலும் உச்சரிக்கப்படுற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த புதிய அரசாங்கத்தை மக்கள் தெரிவு செய்ததற்கான முக்கியமான காரணமே ஊழலற்ற ஆட்சி நாட்டில் இருக்கணும் என்று சொல்லி. எனவே ஊழலற்ற ஆட்சி தான் எங்களுக்கு வேணும் என்றுதான் எங்கள் எல்லாருக்குமே விருப்பம். அது ஒட்டுமொத்த மக்களுடைய விருப்பம். ஏனென்று சொன்னால் ஊழல் இல்லாத போது தான் நாடு முன்னேற முடியும். சரி, கடந்த காலங்களில் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் ஊழல் செய்தார்களா இல்லையா, அவர்களுக்கும் ஊழலுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தங்கள் எவை என்றதை பற்றி இனி கதைக்கிறதுல அர்த்தம் இல்லை. அது முடிஞ்சு போச்சு. ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு நல்ல வடிவாக தெரியும், இவர்கள் ஊழலுடன் சம்பந்தப்பட்டவர்களா இல்லையா என்பது பற்றி. இப்போ தென்னிலங்கையில் ஊழலற்ற நிர்வாகம், ஊழலற்ற ஆட்சி என்ற ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டு அது இப்போ ட்ரெண்டிங்காக போய்கொண்டிருக்கும் போது, நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்ப இருப்பவர்களும் அதற்கு பொருத்தமான ஆட்களாக இருக்கணும். அவர்களுக்கும் ஊழலுக்கும் சம்பந்தமில்லாத ஆட்களாக இருக்கணும். ஊழல் கரைபடியாத ஆட்களாக இருக்கணும். அப்பொழுதுதான் பாராளுமன்ற கதிரையில் போய் இருக்கும்போது அதுக்கு சரிசமமாக அங்கே போய் இருக்க முடியும், நெஞ்ச நிமித்தி கொண்டிருக்க முடியும், தைரியமாக இருக்க முடியும். இந்த கருத்தை நீங்கள் ஒத்துக்கொள்வீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எனவே ஊழலற்ற நிர்வாகம் என்பது இப்பொழுது தென்னிலங்கையில் மிக வேகமாக வளர்ந்து கொண்டு வர ஒரு கருத்துருவாக்கமாக இருக்கிறது. எனவே நாங்களும் அதற்கு ஏற்றது போல எங்களுடைய உறுப்பினர்களை அனுப்ப வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது கற்றவர்கள் பாராளுமன்றத்துக்கு வர வேண்டும், கல்வி கற்றவர்கள் பதவியில் அமர வேண்டும் என்றது இப்போதைய புதிய அரசாங்கத்தினுடைய இரண்டாவது ஒரு பிரச்சாரமாக இருக்கிறது. இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு ட்ரெண்டிங்காக போய்கொண்டிருக்கிறது. இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பிரதமர், ஏனைய உறுப்பினர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நன்கு படித்தவர்கள், கல்வியிலே சிறந்தவர்கள், விரிவுரையாளர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு நல்ல கல்வி பின்னணி ஒன்று இருக்குது. எனவே இப்படியான ஒரு விஷயம் நடக்கும்போது இப்போ வர இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே அவர்கள் தெரிவு செய்ய இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூட படித்தவர்களாகத்தான் இருப்பார்கள், கல்வி பின்னணி கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படி என்று சொன்னால் நாங்கள் தெரிவு செய்ய போகின்றவர்களும் கல்வி பின்னணி கொண்டவர்களாக இருக்க வேண்டும், நன்கு படித்தவர்களாக இருக்க வேண்டும், நல்ல கல்வி அறிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இரண்டாவது சவால். எனவே நாங்கள் தெரிவு செய்து அனுப்ப இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊழலற்றவர்களாக இருக்க வேண்டும், கல்வி கற்றவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் 2 முக்கியமான சவால். மூன்றாவது சவால் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்படியான ஆட்கள் யார் என்றதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான தெரிவு. நாங்கள் இனியும் பாராளுமன்றத்துக்கு அனுப்ப போகிறது இப்போ இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களையா, இதுவரைக்கும் பாராளுமன்றத்தில் இருந்த உறுப்பினர்களையா, அல்லது புதியவர்களையா? இதுதான் கேள்வி. ஏனென்று சொன்னால் அநேகமான தமிழ் மக்களில் 99% தமிழ் மக்களுடைய மனசில் ஒரு மாற்றம் வேணும், புதிய மாற்றம் வேணும், புதியதொரு அரசியல் தலைமத்துவம் வேணும் என்ற ஒரு வேட்கையும் விருப்பமும் நீண்ட காலமாகவே இருக்குது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் விட்ட தவறுகள், அவர்கள் மக்களுடைய மனங்களை புரிஞ்சு கொள்ளாமை, மக்களுடைய பக்கம் நிற்காமை, மக்கள் சார்பாக நல்ல திட்டங்களை செய்யாமைன்னு சொல்லி நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்களை அடுக்கி கொண்டு போனால் அதே நிறைய காரணங்களாக வந்துடும். எனவே இந்த மாதிரியான காரணங்களால் மக்களுடைய மனசில் ஒரு மாற்றத்துக்கான ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. இதை இட்டு நிரப்ப போகிறது யார்? புதியவர்கள் அரசியலில் இறங்கப் போகிறார்களா? புதியவர்கள் களத்தில் குதிக்கப் போகின்றார்களா? இந்த பாராளுமன்ற தேர்தலில் தங்களை முன்னிலைப்படுத்தி அரசியலில் இறங்கப் போகிறார்களா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. நான் ஒரு சில மாதங்களுக்கு முதல் போட்ட ஒரு காணொலியில் சொல்லியிருப்பேன், புதியவர்கள் அரசியலில் இறங்காத போது, அவர்கள் களத்தில் குதிக்காத போது எங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் நாங்கள் பழையவர்களைத்தான்
ஆதரிக்க வேண்டி இருக்குது, பழையவர்களை தான் சார்ந்திருக்க வேண்டி இருக்குது, அவர்களுக்கு தான் வாக்கு போட வேண்டி இருக்குது. இப்போ சாதாரணமாக யாராவது புதுசாக போட்டியிட தானே நாங்கள் அவருக்கு வாக்களிக்க முடியும். யாருமே போட்டியிடாட்டி அவருக்கு எப்படி வாக்களிக்க முடியும்? எனவே இம்முறை புதியவர்கள், இளைஞர்கள் அரசியலில் இறங்க போகிறார்களா இல்லையா என்றதான் இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. என்னுடைய கருத்து என்னென்று சொன்னால், அரசியலில் இளைஞர்கள் இறங்கணும், தைரியமாகவும் துணிச்சலாகவும் துணிஞ்சு இறங்கணும். அரசியல்ன்றது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் தான், மிக ஒரு கஷ்டமான நிறைய சவால்கள் நிறைந்த ஒரு துறை தான். இருந்தாலும் அதுக்குள்ள தைரியத்தோட இறங்கி தைரியத்தோட எதிர்நீச்சல் போட்டு அதில் வெற்றி பெறணும். அப்போ தான் எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை உங்களால் பூர்த்தி செய்ய முடியும். எங்களுடைய அரசியலை அடுத்த கட்ட நோக்கி நகர்த்த முடியும். இப்போ எழுந்திருக்கிற அந்த முதல் 2 சவால்களை நாங்கள் எதிர்கொள்ளணும்னு சொன்னால், புதியவர்கள், படித்தவர்கள், ஊழலற்றவர்கள் என்று சொல்லி புதிய முகங்கள் எங்களுக்கு தேவைப்படுகின்றார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், அன்பான இளைஞர்களே, எங்களுக்கான அரசியலை நாங்கள் செய்யாட்டி எங்களுக்காக வேறு ஆக்கெல்லாம் அரசியல் செய்வினோம், அதுக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டி வரும். எங்களுக்கான அரசியலை இன்னும் ஆக்களை செய்ய விட்டால் அது சரியான அரசியலாகவே இருக்க முடியாது. எனவே அரசியலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லி நாங்கள் ஒரு காலமும் நிற்கக்கூடாது. நாங்கள் இந்த பூமியில் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு கணமும் எங்களோட அரசியல் பின்னி பிணைஞ்சிருக்குது. அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ எப்படியோ அரசியல் பின்னி பிணைஞ்சு தான் இருக்குது. அரசியல் இல்லாமல் இங்கே யாருமே இல்லை. எனவே அரசியலுக்கும் எனக்கும் ஆகாது, அரசியலுக்கும் எனக்கும் தூரம் என்று சொல்லி போட்டு நாங்கள் யாருமே ஒதுங்க முடியாது. எனவே இளைஞர்கள் அரசியல் இறங்கணும், தைரியமாக துணிச்சலோடு இறங்கணும். அப்படி இளைஞர்கள் இறங்குகின்ற போது மட்டும்தான் எங்களால் பழையவர்களை புறக்கணிக்க முடியும் அல்லது விரட்டி அடிக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் மறுபடியும் அதே பழைய முகங்கள், மறுபடியும் அதே பழைய குரல்கள், அதே பொய் வாக்குறுதிகள் என்று சொல்லி இப்படி தான் போய்கொண்டிருக்கும். தமிழர்களுடைய அரசியல் இன்னும் பின்னோக்கி தான் போய்கொண்டிருக்கும். கடந்த 15 வருஷத்தில் இந்த அரசியலில் தமிழர் தரப்பாகிய நாங்கள் என்னத்தை அடைஞ்சிருக்கிறோம், என்னத்தை சாதிச்சிருக்கிறோம், என்னத்தை புதுசாக கற்றிருக்கிறோம், எங்களுடைய மக்களுக்கு என்னத்தை கொடுத்துருக்கிறோம்ன்றதை நாங்கள் யோசிக்கணும். நாங்கள் சரிபிழைகளுக்கு அப்பால் திறந்த மனதோட இந்த கேள்வியை எங்களை நாங்களே கேட்டு பார்க்கணும். இந்த கேள்விக்கு நாங்கள் காண்ற பதில்தான் இனி எங்களை அடுத்த கட்ட நோக்கி நகர்த்தும், எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். எனவே அன்பான உறவுகளே, இன்றைக்கு முதல் நாள், முதல் மணித்தியாலம், முதல் நிமிஷத்திலிருந்தே நாங்கள் இதை ஆரம்பிக்கணும். இந்த பிரச்சாரங்களை, இந்த கருத்துருவாக்கங்களை இன்றைக்கே ஆரம்பிக்கணும், இப்போவே ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பித்து இதை பற்றி நாங்கள் ஒரு விவாதம் வச்சாதான் நாங்கள் ஒரு சரியான திசை நோக்கி எங்களுடைய சமூகத்தை நகர்த்த முடியும். எனவே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இளைஞர்கள் அரசியலில் இறங்கினா மட்டும்தான் பழையவர்களை ஓரங்கட்ட முடியும். பழையவர்களால் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, அவர்கள் மேலே எங்களுக்கு நிறைய அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்தியை நாங்கள் இல்லாமல் செய்யணும்னு சொன்னால் புதியவர்கள் களத்தில் இறங்கணும். இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும், தைரியமாகவும் துணிச்சலாகவும் அரசியலுக்கு வரணும். எங்களுடைய சமூகத்தில் முக்கியமான ஒரு மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தணும். இதில் புலம்பெயர் தமிழ் மக்களாகிய எங்களுடைய பங்களிப்பும் நிறைய இருக்குது. நாங்களும் ஒரு மிக முக்கியமான தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கின்றோம். எனவே நாங்களும் இந்த பொறுப்பை சரியான முறையில் செய்யணும். சரியான ஆட்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து சரியான ஆட்களை கதிரையில் கொண்ட இருத்தணும். அப்பதான் எல்லாருக்குமே அது நல்லது. எனவே நாங்களும் எங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படணும். நாங்கள் எல்லாருமா சேர்ந்து நல்ல ஒரு அணியை உருவாக்கி அந்த நல்ல அணியை பாராளுமன்றம் அனுப்பணும். அதற்கான வேலைகளை இப்பொழுதே இந்த நொடியிலிருந்தே நாங்கள் ஆரம்பிப்போம். எனவே உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே எழுதுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் மிக மிக முக்கியமானவை. உங்களுடைய மனதிலே இருக்கின்ற எதிர்பார்ப்புகள் எவை, உங்களுடைய வேண்டுகோள்கள் எவை, எப்படியான ஒரு சமூகத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், எப்படியான ஒரு அரசியல் தலைமைத்துவத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் போன்ற சகல கருத்துக்களையும் கீழே எழுதுங்கள். நாங்கள் தொடர்ந்து விவாதிப்போம்.